ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு திருப்பாவையுள் நூத்தந்தாதிங்கிற தலைப்புல கடைசி 30வது பாசுரம், முயற்சி திருவினை ஆகுங்கிற அறிவுரை சொல்லப்படுறது இந்த பாசுரத்துல. நாமும் திரு அருளை பெற இந்த பாசுரத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சினிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டெறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால் வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள்வ தின்புருவர் எம்பாவாய். திருப்பாவை ஒரு மங்கள பிரபந்தம். மங்கள சொற்களையே பாடியிருக்கா ஆண்டாள். அமங்கள சொற்களே கிடையாது அவளுடைய பாசுரத்துல. பாரோர் புகழ படிந்து நீங்காத செல்வம் நிறைந்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படிங்கிற மங்கள சொற்களையே பிரயோகம் பண்ணியிருக்கா திருப்பாவை முழுக்க ஆண்டாள். திருப்பாவை 30 பாசுரங்களையும் சொன்னா என்ன பலன் அப்படிங்கிற பல ஸ்ருதிய இந்த பாசுரத்துல சொல்றா. அது என்ன அப்படின்னா, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு அழகா முடிக்கிறா இந்த பிரபந்தத்தை. 30 பாசுரங்களையும் தப்பாம சொல்லணும். தப்பா சொன்னாலும் ஆண்டாள் நாச்சியார் ஏத்துப்பா. 30ஐயும் தப்பாம சொல்லணும் அப்படின்னா ஒரு பாசுரத்தை கூட விட்டுடக்கூடாது அப்படிங்கிறார். ஏன்னா ஒவ்வொரு பாசுரத்தின் அர்த்தங்களும் முத்துகள் போல, மாணிக்கங்கள் போல எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியது. அதனால தான் ஒன்ன கூட விடக்கூடாது, ஒரு பாசுரத்தை கூட விடக்கூடாது அப்படிங்கிறா. 30ம் தப்பாமல் சொல்லணும் அப்படிங்கிறார். எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அதை நம்ம பூர்த்தியா பண்ணணும். குறைபாடு கூடாது, பூரண முயற்சி இருக்கணும். அதுதான் முயற்சி திருவினையாக்கும். இனி இந்த பாசுரத்தின் ஒவ்வொரு பதமும் நம் ராமானுஜருக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு பார்ப்போம். வங்கக்கடல் கடைந்தவன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். வங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். திருப்பார்கடலை கடைந்தவன் அப்படிங்கிறாளே ஆண்டாள். திருப்பார்கடல்ல ஏது கப்பல் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் கப்பல். சம்சாரம்ங்கிறது ஒரு கரை, மற்றொரு கரை வைகுண்டம். கப்பலாக இருக்கக்கூடிய நாராயணன் ஜீவாத்மாக்களாகிய நம்மை வைகுண்ட கரைக்கு அழைச்சிண்டு போறான். இதே மாதிரிதான் ஆச்சாரியரான நம் ராமானுஜர், அவர்தான் கப்பல். இவர் சம்சார கரையிலிருந்து வைகுண்டங்கிற கரைக்கு அழைச்சிண்டு போறார். எப்படி அழைச்சிண்டு போறார்? பங்குனி உத்திர நன்னாள் அன்னைக்கு ரங்கநாத பெருமாளும் ரங்கநாயகி தாயாரும் சேர்த்தி உற்சவத்துல இருக்கிற சந்தர்ப்பம். சரணாகதி பண்ண இதுதான் உச்சிதமான சமயம்னு நினைச்சார் நம் ராமானுஜர். அந்த சமயம் வைகுண்ட கத்தியம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம்ங்கிற 3 கத்தியத்திரயங்களை அருளி செய்யறார் நம் ராமானுஜர். வைஷ்ணவ சம்ஹிதையில கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ஒரு ஸ்லோகத்துல அதை சொல்றார். ததக கதாச்சித் சகி ரங்கநாயிகா ஸ்ரீரங்கநாதாவபி பால்குணோத்தரே முதாபிஷிக்தௌ சததா பிரபத்யதோ கத்யத்ரயம் சாவ்யவத்யதிஸ்வரக. இந்த ஸ்லோகத்துல சொல்றார், இப்படிதான் அவர் சரணாகதி பண்ணினார் அப்படின்னு சொல்றார். பெருமாள் தாயார்கிட்ட சொல்றார். 2 பேரும் அமர்ந்த திருக்கோலத்துல காட்சி கொடுத்துட்டு இருக்கா. இவர் சொல்றார், என்ன ஆசிரியச்சுவா எல்லாருக்கும் நீங்க அபயம் கொடுக்கணும் அப்படின்னு ராமானுஜர் பிரார்த்திக்கிறார்.
அவ சொல்றா, ராமானுஜா அப்படின்னு கூப்பிட்டு, உன்னோட பேரை சொன்னவா, உன்னை சரணாகதி பண்ணவா எல்லாருக்கும் அபயம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றார்கள் அந்த திவ்ய தம்பதிகள். சகல ஜீவாத்மாக்களுக்கும் சேர்த்து ராமானுஜரே சரணாகதி பண்ணிட்டார். நமக்காக அவர் சரணாகதி பண்ணிட்டார். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய குரு பரம்பரையில நம்ம வந்தா போறோம். அடியேன் ராமானுஜ தாசன்னு நினைச்சுட்டு இருந்தாலே போரும். ரங்கநாதா நீயே தான்ப்பா எனக்கு கதி அப்படின்னு சொல்றதுக்கு யோகியதை இருக்கணும். ஆனா ராமானுஜா நீயே கத்தின்னு சொல்றதுக்கு யோகியதையே அவசியமில்லை அப்படிங்கிறார் பரனூர் மகாத்மா. செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால் கிட்ட நம் ராமானுஜர் நமக்காக சரணாகதி அனுஷ்டிச்சு நம்மை திவ்ய தம்பதிகளோடு சேர்த்து வைக்கும் வங்கம் நம் ராமானுஜர், கப்பல் நம் ராமானுஜர். இனி அடுத்ததா இந்த பாசுரத்துல அடுத்த பதம் மாதவன். மான மகாலட்சுமி தாயார், மகாலட்சுமி தாயாரினுடைய கேள்வன் அவன், அதனால மாதவன். ஆனா நம் ராமானுஜர் தான் மாதவன். எப்படின்னா, மா அப்படின்னா மகத்தானவன் அர்த்தம், தவம் அப்படின்னா தபஸ், தபஸ்விகளின் தலைவர் நம் ராமானுஜர். அதனால்தான் அவரை யதிராஜர் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இவர்தான் மாதவன். அடுத்த பதம் கேசவன். கேசிங்கிற அசுரனை அழிச்சார் பெருமாள், அதனால அவருக்கு கேசவன் அப்படிங்கிற திருநாமம். ஆனா இங்க அது எப்படி ராமானுஜருக்கு பொருந்துறது அப்படின்னா, புலன்களாகிய கேசிங்கிற அசுரனை அடக்கி பெருமாள் கிட்ட நம்மளை ஈடுபடுத்துறார், அதனால ராமானுஜரும் கேசவன். திருப்பாவையில அடுத்த வரி, திங்கள் திருமுகத்து செய்கிழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை. இந்த இடத்துக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணுவானா, ஞான பக்தி வைராக்கியம்ங்கிற ஆபரணங்களோட நாம் ராமானுஜரின் திருவடியை பற்றினால் அவருக்கு கைங்கரியம்ங்கிற பறையை நாம் பிரார்த்திக்கணும். ஞான பக்தி வைராக்கியத்தோட நம்ம அவரை அணுகணும், அவருடைய திருவடியை பற்றணும். அவர்கிட்ட எதை பிரார்த்திக்கணும்? கைங்கரியம்ங்கிற பறையைத்தான் நாம் பிரார்த்திக்கணும். பறைனா இந்த கடைசி பாசுரத்துல ஆண்டாள் சொல்லிட்டா, கைங்கரியம் தான் பறை அப்படின்னு. கடைசியா எங்கும் திரு அருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு ஆண்டாள் பல ஸ்ருதிய சொல்லி முடிக்கிறா இந்த பாசுரத்தை. நம்ம ராமானுஜரும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் அப்படின்னு திருவருளையே தஞ்சமாக பற்றுகிறார்ங்கிறது எது? ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரம். அந்த பாசுரத்தை பாருங்கோ. அங்கையல் பாய்வயல் தென்னரங்கன் அணி ஆகமன்னும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் பக்தியெல்லாம் தங்கிய தென்னன் தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடி பூமன்னவே அப்படின்னு முடிக்கிறார் அமுதனார் நூற்றந்தாதி பாசுரத்தையும். இந்த பாசுரத்தில் அவர் சொல்றார், மீன்கள் துள்ளும்படியான கழனி வெளிகள் உடையது தென்னரங்கம். அங்க பள்ளி கொண்டிருப்பவன் ரங்கநாதன். இவருடைய வட்சஸ்தலத்தில் நித்தியவாசம் பண்ணக்கூடியவளான ஸ்ரீரங்க நாச்சியார் திருவடிய நாம் ஆசிரியிப்போம், அவளை போற்றி வாழ்த்துவோம். பக்தி தழைச்சு ஓங்கக்கூடிய நல் நெஞ்சே நமக்கு எது பூஷணம் அப்படின்னா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரமே நமக்கு பூஷணம் அப்படிங்கிறது. ஸ்ரீ ராமானுஜருடைய கீர்த்தி உலகமெங்கும் பரவி இருக்கு. அவருடைய திருவடியே நமக்கு புஷ்பம். அந்த புஷ்பத்தை எப்பவும் நாம் நம்மளோட தலையில சூடிக்கணும்னு சொல்றார் அமுதனார் இந்த நூற்றந்தாதி பாசுரத்தில். திருப்பாவையின் ஏற்றத்தை ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், அவருடைய குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர், அவர் என்ன சொல்றாருன்னா, திருப்பாவைங்கிற இந்த ஒரு பிரபந்தத்தை தெரிஞ்சின்றாலே போரும், வேற ஒரு பிரபந்தமும் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறார். அவர்கிட்ட ஒரு பிஸி பர்சன் அவர் கேட்கிறார். திருப்பாவை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் பராசர பட்டர்.
அவர்கிட்ட வந்து அந்த பிஸி பர்சன் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, சுவாமி எனக்கு 30 பாசுரமும் சொல்கிறதுக்கு டைமே இல்லை, ஏதாவது சிலதை மட்டும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். பராசர பட்டர் சொல்கிறார், கடைசி 2 பாசுரங்களை மட்டும் சொல்லுங்கோ அப்படின்னு விட்டார். அது போரும் அப்படின்னு விட்டார். அப்போது அவர் சொன்னார், அது சொல்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லையே அப்படின்னார் அவர். நமக்கும் அப்படிதான், அது சொல்கிறதுக்கு கூட நமக்கு டைம் கிடையாது. அப்போது அதுக்கு பராசர பட்டர் சொல்கிறார், பராசர பட்டர் திருப்பாவை உபன்யாசம் பண்ணினார் அப்படின்னு நினச்சிக்கோங்கோ போரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ அது போரும் அப்படின்னு விட்டார். அப்படி ஞாபகம் வச்சுண்டா அந்த பகவான் என்ன பண்ணுவான் தெரியுமா? தோல் கன்றுக்கு இறங்குமா போலே அப்படின்னு ஒரு பதம் போடுறார். அதாவது ஒரு பசு மாட்டுக்கிட்ட அதோட கண்ணுக்குட்டிய பக்கத்துல நிக்க வச்சாதான் அது பாலை சுரக்கும். ஒரு வைக்கோல் அடைச்சி வச்ச பொம்மை கண்ணுக்குட்டியை கொண்டு போய் நிக்க வச்சாலும் அது பாலை கறக்கும். அந்த மாதிரி திருப்பாவைங்கிற தோலை எடுத்து நம்ம போத்திண்டா போரும், பகவான் கருணையோட நமக்கு கிருபை பண்ணுவான்னு திருப்பாவையினுடைய ஏற்றத்தை சொன்னார் ஸ்ரீ பராசர பட்டர் இந்த இடத்துல. திருப்பாவை 30 பாசுரமும் பகவத் ராமானுஜரத்தான் சொல்லிற்று அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியார்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அவர்கள்கிட்டேந்து தெரிஞ்சின்றதை அடியேன் உங்களோட இத்தனை நாட்களாக பகிர்ந்து கொண்டேன். ஏதாவது தவறு இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். திருப்பாவையுள் நூற்றந்தாதி அப்படிங்கிற தலைப்புல இந்த உபன்யாசத்தை கேட்ட அனைவருக்கும், அதை சொன்ன அடியேனுக்கும், ஒவ்வொரு பாசுரத்தையும் சந்தை சொன்ன சுவாமிக்கும் ஆச்சாரிய கிருபை, ராமானுஜருடைய கிருபை கிடைச்சு அவர்கள் திருவடியை பற்றி கைங்கரியம்ங்கிற பறையை அடையணும்னு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் ரங்கமன்னாரையும் பிரார்த்தித்து ராமானுஜ நூற்றந்தாதியோடு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். அதற்கு பின் சில மணித்துளிகள் ஆண்டாளின் திருக்கல்யாணத்தோடு இந்த திருப்பாவை உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். அங்கையல் பாய்வயல் தென்னரங்கன் அணிய அகமென்னும் பங்கயமா மலர் பாவையை போற்றுதும் பத்தி எல்லாம் தங்கிய தென்னந்தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி இராம அனுசனடி பூமன்னவே. பூமி பிராட்டிதான் ஆண்டாளா பெரியாழ்வாரின் திருமகளாய் துளசி வனத்துல ஆவிர்பவிச்சா. வராக பெருமாள் கிட்டேந்து தெரிஞ்சின்ற 3 விஷயங்களான அவன் நாமம் பாடுதல், அவனை அர்ச்சித்தல், அவனிடம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுதல் அப்படிங்கிற இந்த 3ஐயும் 30 பாசுரத்திலும் வைத்து திருப்பாவையை பாடினாள் நம் ஆண்டாள் நாச்சியார். 30ஐயும் தப்பாமல் சொல்லணும்னு சொன்னா ஆண்டாள் நாச்சியார். பாசுரத்தின் அடிவரவை சொன்னாலே பலன் உண்டு அப்படின்னு சொல்வார்கள் நம் பூர்வர்கள். அடிவரவை பார்க்கலாமே. மார்கழி மாதம் பையத்துல ஓங்கி வளர்ந்திருக்கு. ஆழி மாயனின் கல்யாண குணங்களை பட்சிகள் கீசு கீசுன்னு பாட கீழ்வானம் வெளுத்துடுத்து. தூமணியான ஜீவாத்மா பாவை நோன்புங்கிற கர்மாவை பண்ண கறவைகளான ஆச்சாரிய புருஷர்கள் கனைத்து புள்ளின்வாய் கீண்ட அந்த கண்ணன் உங்கள் வீட்டு புழக்கடையில் இருக்கான். நாயகனான அவன் அம்பரத்தை உந்தி குத்தி 33 முன் சென்று அங்கன்மா ஞாலத்து அரசர்களை அடக்கிய மாறி அவன். இவனுடைய கிருபா கடாட்சம் அன்று இல்லை, இன்று இவள் ஒருத்தியால் தான் நமக்கெல்லாம் அவன் கடாட்சம். ஏன்னா இவளுடைய மால் அவன். அவன் நம்மோடு கூடாதவன். அவனை கறவைகள் பின் சென்று பார்த்து சிற்றன் சிறுகாலே போய் சேர்ந்தால் வங்கக்கடல் கடைந்த மாதவனை அனுபவித்து எங்கும் திரு அருள் பெற்று இன்புறலாம். இப்படி 30 பாசுரம் பாடின ஆண்டாள் கோவிந்தனுக்கு பிரியமானவள் அப்படின்னு சுவாமி தேசிகர் சொல்றார்.
கோவிந்தா நந்த ஜனனே கோமளாத்தவனாவலி கோதாதராதுமேவாமின் மோராயத விசேஷதா. இவள் சப்தம் கேட்டுடுதான். உடனே கண்ணன் என்ன பண்ணா, திருப்பு ஆவை அப்படின்னு விட்டான். ஏன்னா இவள் பாசுரத்தை கேட்கணுமா அவனுக்கு. ஆயனுக்காக கனவு கண்டாள் ஆண்டாள் நாச்சியார். பகவான் கண்ணனையே வரிக்கணும் அப்படின்னு நினைச்சா. அவள் என்ன நினைச்சா, பூலோக வைகுண்டனான கஸ்தூரி ரங்கன் சக்கரவர்த்தி திருமகனின் குல தெய்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சக்கரவர்த்தி திருமகனுடைய குல தெய்வம் இந்த ரங்கன், அவனையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னான். அடுத்த நாள் பெரியாழ்வார் ஆண்டாள் அழைச்சிண்டு ரதத்துல ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். குழலழகர், வாயழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர் அவருடைய திருவடியை போய் தொட்டா நம்ம ஆண்டாள் திருவடியிலேயே ஐக்கியமாயிட்டார். இந்த காட்சியை பார்த்துட்டே இருக்கார் பெரியாழ்வார். கண்லேந்து தார தாரியா ஜலம் வழியிறது. அவர் சொல்றார், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கல் மாளான நீ உன்னோட திருவடியில சேர்த்துண்டிட்டியேப்பா. வைதீக பிரக்கிரியை குறையாம நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு, அதுதான் என்னுடைய ஆசை. உனக்கு பாணி கிரகணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னர். அதனால அவளை திருப்பி கொடுப்பா, நான் வைதிக முறைப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு கேட்டுண்டார், பிரார்த்திச்சுண்டார் பெரியாழ்வார். அவன் யாரு? மாய கோபாலனாச்சே. உடனே ஆதிசேஷ தல்பத்திலிருந்து இறங்கி வந்துட்டா நம்ம ஆண்டாள் நாச்சியார். பகவான் சொல்றார், ஆழ்வீர் அவளை அழைச்சுண்டு போங்கோ, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே வந்து அவளை நான் வேத நெறிப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டாள் கனவு கண்ட மாதிரியே கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலா நடத்துறார் பெரியாழ்வார். வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர்னு கனவு கண்ட மாதிரியே மாதவன் கோவிந்தன் கோளரி மாதவன் ஒரு காளை புகுத கனா கண்டேன் மாதிரி வந்துருக்கானா ரங்கன். தோரணம்லாம் வாசல்ல வீதியில கட்டியிருக்கு, எல்லாம் கட்டியிருக்கிறதுனால இவன் எப்படி வந்தான், நல்ல ஆஜானுபாகுவா இருந்தான் இல்லையா, அதனால உள்ள குனிஞ்சு வரான் அவன். இந்திராதி தேவர்கள்லாம் பரபரன்னு எல்லா காரியமும் பண்றார்களாம். யாரோ ஒருத்தர் மன்னி மன்னி அப்படின்னு கூப்பிட்டாளாம். யாரு நம்மள மன்னின்னு கூப்பிடுறதுன்னு ஆண்டாள் திரும்பி பார்த்தாளாம். பார்த்த உடனே யாரு கூப்பிட்டா தெரியுமா, அந்தரியான துர்க்கை தேவி கூப்பிட்டாளாம். இன்னும் கல்யாணமே எனக்கு ஆகலையேம்மா, நீ அதுக்குள்ள மன்னின்னு என்ன கூப்பிடுறியே அப்படின்னு கேட்டாளா ஆண்டாள். நீங்க தான் சூடி கொடுத்த சுடர்குடியாச்சே, ஏற்கனவே மாலை மாத்தின்றுட்டேளே, அதனால நான் மன்னின்னு கூப்பிட்டேனாளாம். அதற்கப்புறம் மந்திர கோடி உடுத்தி அந்தரி சூட்ட கனா கண்டேன்னு பாடின மாதிரி நாத்தனாரான அந்தரி துர்காதேவி அலங்காரம் பண்ணி விடுறாளாம். மாலை மாத்திர வைபவம் வந்துடுத்து. அந்த வைபவம் நடக்கிறது. ரங்கமன்னாரு 4 பரம வைஷ்ணவர்கள்லாம் தூக்கிட்டார். ஆண்டாள் கோஷ்டியில நிறைய பேர் நின்றுட்டு அவளையும் தூக்கிட்டா, மாலையை மாத்திக்க போறா. ரங்கமன்னார் சைடுல பார்த்தா எத்தனை பேர் இருக்கானா, 4 பேர் தான் நிக்கிறானா, ரொம்ப கம்மி பேர் தான் இருக்கா. எல்லாரும் ஆண்டாள் கோஷ்டியில சேர்ந்துட்டாளாம். ரங்கமன்னார் மாலையை போடுறதுக்காக வர்றார். அந்தரி சொல்றா, மன்னி மன்னி கழுத்தை காட்டாதீங்கோ அப்படிங்கிறா அந்த துர்காதேவி. ஆண்டாள் பகவான் கிட்ட சொல்றா, முதல்ல நான் தான் மாலையை போடுவேன் அப்படிங்கிறா ஆண்டாள். பகவான் சொல்றான், அன்னைக்கு தான் நீ முதல்ல மாலை போட்ட, அதனால இன்னைக்கு நான் தான் முதல்ல மாலை போடுவேன் உனக்கு அப்படிங்கிறான். இல்லை இல்லை, என்னைக்குமே நான் தான் முதல்ல போடுவேன் அப்படின்னு சொல்றான் நம்ம ஆண்டாள். சொல்லிட்டு மாலை சாத்தினாள் கோதை மாலை மாற்றினாள்,
மாலரங்கன் மதியரங்கன் மாலையவன் மார்பிலே அப்படின்னு எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டா அந்த வைபவம் அழகா முடிஞ்சுது. அடுத்த வைபவம் ஊஞ்சல் வைபவம். எல்லார் கண்ணெச்சலும் பட்டிருக்கும், அதனால அவள்லாம் திருஷ்டி கழிக்கிறாளாம். அதுதான் ஊஞ்சல் வைபவம். ஏன்னா திவ்ய தம்பதிகள் ஆச்சே, எல்லாரும் திருஷ்டி போட்டிருப்பாள இந்த அழகை பார்த்து. அதனால அவள்லாம் என்ன பண்றா, திருஷ்டி கழிக்கிறாளாம். எப்படி? கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிள மங்கையர் வந்து எதிர்கொள்ள. சதிரிள மங்கையர்னு போட்டிருக்கா. என்ன அர்த்தம்? சாமர்த்தியமானவாளாம் அந்த லேடிஸ் எல்லாம். எல்லாரும் கலசம் சுத்தணும்னு ஆசை, யாராவது குறுக்க வந்துவிட போறாளேன்னு நான் முந்தின்னு சாமர்த்தியமா அவள்லாம் வராளாம், மற்றவாளுக்கு இடம் கொடுக்காம. இப்படி ஒரு பக்கம் இந்த அமர்க்களம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா விருந்து சாப்பாடு தடபுடலா நடத்துறாராம் பெரியாழ்வார். எங்க எல்லாரும் இதை விட்டா அங்க போயிட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அருமையான சாப்பாடு சாப்பிட்டு இருக்காளாம். இது அமக்களங்கள்லாம் முடிஞ்ச உடனே சுப முகூர்த்த வேலை நெருங்கிடுத்து. அந்தணர்கள்லாம் வேத மந்திரம் சொல்லின்னு இருக்கா. மத்தளம் கொட்ட வரிசொங்கம் நின்றூத மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து கைத்தலம் பற்ற கனாக்கண்டேங்கிற மாதிரி பெரியாழ்வார் பாணி கிரகணம் பண்ணி கொடுக்கிறார். பெரியாழ்வார் கண்கள்ல அப்ப நீர் கோத்துன்னு இருக்கு, கண்கள்ல அப்படியே ஆனந்த பாஷ்பம். பெருமாளே மாப்பிள்ளை என் பெண்ணுக்கு பவழ கொடிய மரகத ஸ்தம்பத்துல படரவிட்ட மாதிரி நிக்கிறத பார்த்து ஆனந்த பாஷ்பம் அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் உகுக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்க ராஜஹரி சந்தன யோக திருஷ்யாம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் கூட. சுப முகூர்த்த வேளையில திடீர்னு என்ன சுப முகூர்த்த வேளையில பகவான் ஆண்டாளுடைய திருக்கழுத்துல திருமங்கல்ய தாரம் பண்ணிட்டார். அவள் கரத்தை பிடிச்சார். அவள் கரத்தை அவர் கரத்து மேல வச்சு பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேங்கிற மாதிரி லாஜஹோமம் ஆச்சு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அம்மி மிதிக்கிற ஃபங்க்ஷன். திடீர்னு யாரோ காலை பிடிக்கிறாளே அப்படின்னு ஆண்டாள் பார்க்கறா குனிஞ்சு. பகவான் குனிஞ்சு அவள் காலை பிடிச்சு அவளுக்கு மெட்டி போட்டு விடுறானா. மற்ற கல்யாணங்கள்லாம் அருந்ததிய பாரு அருந்ததிய பாரு அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனா அந்த அருந்ததியே இங்க இறங்கி வந்துட்டாளாம். திவ்ய தம்பதிகளை அந்த அருந்ததி வந்து நமஸ்காரம் பண்றா. அதி அற்புதமான திவ்ய தம்பதிகள், அற்புதமா திவ்ய தம்பதிகள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தா. இன்றைக்கும் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த காட்சியை அனுபவிக்கலாம். அன்றும் இன்றும் என்றும் காட்சி தரும் திவ்ய தம்பதிகளை நாம் வணங்கி அவர்களுக்கு மங்களம் பாடி அமைவோம். திருவாழி பூரத்து ஜெகதுதி தழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார்